சகோதர சகோதரிகளே, டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களே, டெல்லியிலே எல்லா தொகுதிகளும் கூட இது இந்திய நாட்டினுடைய தலைநகரம். தலைநகரம் என்பது இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை பிரதிபலிக்கும். அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சொந்தங்களுக்காக ஒரு விழாவை இங்கே டெல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் வீரேந்திரா சச்தேவா அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடம் மறுபடியும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். நம்முடைய கடமை டெல்லியில் இருக்கக்கூடிய 7 பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் கூட வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை. சாந்தினி சவுக்கினுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் கண்டேல்வால் அவர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல வடகிழக்கு டெல்லியினுடைய நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய மனோஜ் திவாரி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல கிழக்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷ் மல்ஹோத்ரா அவர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல புதுடெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பன்சூரி ஸ்வராஜ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல வடமேற்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய யோகேந்திர சண்டோலி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல மேற்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கமல்ஜித் ஷெராவத் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல தெற்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ராம்வீர் பதூரி அவர்கள் 7 தொகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களையும் கூட இந்த முறை தாமரை சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நாம் அனைவரும் இணைந்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே, டெல்லியினுடைய அரசியலை பாருங்க. இங்கே ஆம் ஆத்மி கட்சி என்கின்ற கட்சி நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார். ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, நாங்கள் காங்கிரசுக்கும் எதிரானவர்கள் என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்சி எதிர்த்து ஒரு கட்சியை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்தார்களோ, இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து டெல்லியிலே தேர்தலை சந்திக்கிறாங்க. எத்தனை பேர் இணைந்தாலும் கூட டெல்லியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். 2019 விட 2024 இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு 7 இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்க. புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல், ஒரு அமைச்சர் அல்ல, 2 அமைச்சர் அல்ல, முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க. டெல்லியில ஜல் போர்டு குடிநீர் வாரியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல், டெல்லியினுடைய போக்குவரத்து துறையிலே பேருந்துகளுக்கு பழுது பார்ப்பதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல், டெல்லியினுடைய மொஹலா கிளினிக்ல 20,000க்கு மேற்பட்ட போலியான மக்களை பதிவு செய்து அதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய ஊழல், தரம் குறைந்த மருந்துகளை மொஹலா கிளினிக்ல வாங்கியதிலே நடத்தியிருக்கக்கூடிய ஊழலை பாருங்க. யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே 6,800 கோடி ரூபாய் ஊழல். டெல்லியிலே கல்வி கூடத்திலே வகுப்பறை கட்டுகின்றோம் என்று சொல்லி கழிப்பறையை வகுப்பறையாக காட்டி அதிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய 1,300 கோடி ரூபாய் ஊழல். அது மட்டுமில்லை அருமை சகோதர சகோதரிகளே, சுயஉதவி குழுக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றோம் என்று 1,11,516 போலி கணக்குகளை ஆரம்பித்து அதிலும் ஊழல். மொத்தமாக சொல்ல போனால் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி என்பது ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளை,